ஃப்ரெண்ட்ஸ் எல்லாருக்கும் வெல்கம் பேக் டு அவர் சேனல் யூனிக் கிராஃப்ட் ஐடியாஸ். இன்றைக்கி நம்ம சேனலில் என்ன வீடியோ பார்க்க போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஒரு பாட்டில் ஆர்ட் வீடியோ தான் பார்க்க போகிறோம். இது வந்து ஒரு ஃபஸ்ட்டு ட்ரை என்கிட்ட வந்து ஒரு கிளாஸ் பாட்டில் இருந்துச்சு. சரி அதை வச்சு பாட்டில் ஆர்ட் பண்ணலாம் நான் பண்ணியிருக்கேன். எப்படி இருக்குன்னு கமெண்ட்டில் சொல்லுங்கள். உங்களுக்கு இந்த மாதிரி பாட்டில் ஆர்ட் வேணும்னாலும் கமெண்ட்டில் சொல்லுங்கள். இதுக்கு முன்னாடி கிச்சன் செட் எப்படி பண்ணுறதுன்னு போட்டுருங்க, பார்க்காதவங்க போய் பாருங்கள். இப்போ வந்து அதுக்கு வந்து ஒரு கண்ணாடி பாட்டில் எடுத்திருக்கேன். நீங்கள் வந்து கண்ணாடி பாட்டில் தான் எடுக்கணும்னு அவசியம் இல்லை, பிளாஸ்டிக் பாட்டிலுக்குள்ளே எடுத்துக்கலாம். அப்புறம் வந்து ஸ்பாஞ்சை வந்து கட் பண்ணி வச்சுருக்கேன். உங்களுக்கு வந்து ஸ்பாஞ்ச் ப்ரெஷ் எப்படி வீட்டிலே பண்ணுற வீடியோ வேணுன்னா கீழே கமெண்ட்டில் சொல்லுங்கள். இப்போ வந்து அந்த ஸ்பாஞ்ச் ப்ரெஷ்ஷில் வந்து நான் வந்து கிளிப்பெலாம் இருக்கும்ல, துணி காய போட்டால் கிளிப் மாட்டுவாங்க, அந்த கிளிப்பை வந்து மாட்டிருக்கேன். அப்போ வந்து உங்களுக்கு கையில் ஆகாமல் இருக்கும். இப்போ வந்து நான் ஒரு டார்க் ப்ளூ வந்து கொடுத்துக்கிறேன். நான் வந்து அக்ரிலிக் பெயிண்ட் தான் யூஸ் பண்ணியிருக்கேன். நீங்கள் வந்து போஸ்டர் கலர் இல்லைனா ஹோம்மேட் பெயிண்ட் கூட யூஸ் பண்ணிக்கலாம். இப்போ வந்து அடிச்சுட்டு காமிக்க பாருங்கள். இப்போ பாருங்கள், இப்போ வந்து எல்லாத்தையுமே அடிச்சிட்டேன். இப்படி தான் இருக்குது, நல்லா காயவும் செஞ்சிருச்சு. நான் வந்து அடியில் அடிக்கலை, நம்மளுக்கு வந்து அடியில் தெரியாதவங்க அடியில் அடிக்கலை. அப்புறம் வந்து நம்மகிட்ட வந்து கிளியர் நெயில் பாலிஷ் இருக்கும்ல, அதை எடுத்துக்கோங்க. உங்கள்கிட்ட வந்து வார்னிஷ் இருந்தால் நீங்கள் வார்னிஷ் யூஸ் பண்ணிக்கலாம். வார்னிஷ் இல்லாதவங்க இந்த கிளியர் நெயில் பாலிஷ் வந்து யூஸ் பண்ணிக்கலாம். என்கிட்ட வார்னிஷ் இல்லை, அதனால் நான் வந்து இந்த கிளியர் நெயில் பாலிஷ் யூஸ் பண்ணிக்கிறேன். உங்களுக்கு வந்து இந்த கிளியர் நெயில் பாலிஷும் உங்கள் விஷ் தான், அடிக்கணும்னு அடிச்சிக்கலாம், இல்லை வேண்டாம். இப்போ வந்து நான் பாட்டில் பூரா அடிச்சிட்டேன் பாருங்கள். இப்போ வந்து ஸ்டோன் செயின் இருக்கும்ல, அது வந்து நான் ஒட்ட போகிறேன் 2 கார்னர்லேயும் வந்து. இது வந்து ஆப்ஷனல் தான், நான் வந்து சும்மா டெக்கரேஷன் மாதிரி ஸ்டோன் செயின் ஒட்டுறேன். இது வந்து இந்த ஒத்தையாக இருக்கும்ல, அந்த ஸ்டோன் செயின் கிடையாது, 2 தான் இருக்கும் அந்த ஸ்டோன் செயின். என்னோடய ஷாப்பிங் ஹால் பார்த்துருந்தீங்கன்னா உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும், 3 பார்ட் போட்டிருக்கேன், போய் பாருங்கள். இப்போ வந்து 2 கார்னர்லேயும் வந்து நான் ஒயிட் க்ளூ போட்டு ஒட்டிக்கிறேன். இது வந்து புதுசாக வந்து நான் எடிட்டிங் பண்ணியிருக்கேன். உங்களுக்கு வந்து இந்த எடிட்டிங் பிடிச்சிருக்கா, பழைய எடிட்டிங் பிடிச்சிருக்கான்னு கீழே கமெண்ட்டில் சொல்லுங்கள். இப்போ வந்து ஒரு கார்னரில் பண்ணிவிட்டு இன்னொரு கார்னர்லேயும் வந்து பேஸ்ட் பண்ணிக்கலாம். இப்போ வந்து இந்த மாதிரி நான் பேஸ்ட் பண்ணிட்டு காமிக்கேன் பாருங்கள். இப்போ வந்து நான் பேஸ்ட் பண்ணிட்டேன். அடுத்து வந்து மிரர் ஸ்டோன்ஸ் வந்து நான் எடுத்திருக்கேன். இது வந்து ஹோம்மேட் மிரர் ஸ்டோன்ஸ் தான். உங்களுக்கு வந்து ஹோம்மேட் மிரர் ஸ்டோன்ஸ் வீடியோ வந்து நான் போட்டிருக்கேன், போய் பாருங்கள். அந்த 10 கிராஃப்டிங் 1 வீடியோ போட்டிருக்கேங்க, அதில் வந்து இருக்கும் மிரர் ஸ்டோன்ஸ், போய் பாருங்கள். இப்போ அந்த மிரர் ஸ்டோன்ஸ் வந்து நான் ஒவ்வொரு சைஸில் கட் பண்ணி வச்சுருக்கேன், பெருசு, சின்னது, மீடியம், அந்த மாதிரி. இப்போ வந்து அதெல்லாம் வந்து நான் ஹாட் க்ளூ போட்டு ஒட்டிக்கிறேன். நீங்கள் வந்து ஃபெவிகால் கூட போட்டு ஒட்டிக்கலாம். உங்களுக்கு வந்து எப்படி வேணுமோ அப்படி ஒட்டிக்கலாம். நான் வந்து சும்மா எனக்கு கூட அப்படி ஒட்டுறேன். நீங்கள் வந்து வரிசையாக கூட ஒட்டிக்கலாம். இப்போ நான் ஒட்டிட்டு வந்து உங்களுக்கு காமிக்கிறேன். என்னோடய செகண்ட் சேனல் மினியேச்சர் கிச்சனை பார்க்காதவங்க கீழே டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் லிங்க் கொடுக்கேன், போய் பாருங்கள். உங்களுக்கு வந்து வேறு பாட்டில் ஆர்ட் வேணும்னாலும் கீழே கமெண்ட்டில் சொல்லுங்கள். இப்போ பாருங்கள், நான் ஃபுல்லாத்தையும் விட்டுட்டேன். எனக்கு வந்து ரொம்ப பிடிச்சிருக்கு. இது அடிச்சு ரிசல்ட் பார்த்தா உங்களுக்கு ரொம்ப பிடிக்கும். இப்போவே சூப்பராக இருக்குது. இன்னும் கொஞ்சம் டெக்கரேஷன் பண்ண போகிறோம் இந்த மிரர் ஸ்டோன்ஸை சுற்றி. அதுக்கு வந்து நான் ஹோம்மேட் 3D அவுட்லைனர் எடுத்திருக்கேன் ஒயிட் கலரில். அதை வந்து ஒரு ப்ளூ டப்பாக்குள்ளே போட்டு நான் வச்சுருக்கேன். உங்களுக்கு வந்து 3D அவுட்லைன் வேணும்னா கீழே கமெண்ட்டில் சொல்லுங்கள், நான் எப்படி பண்ணுறதுன்னு போடுறேன். இப்போ பாருங்கள், நான் ஃபுல்லாக வந்து அந்த ரவுண்டை சுற்றி வச்சுட்டேன். வந்து ரொம்ப பிடிச்சிருந்துச்சு. இது உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சா இல்லையான்னு கீழே கமெண்ட்டில் சொல்லுங்கள். இப்போ இதுக்கு மேலே வந்து நம்ம டிஷ்யூ பேப்பர் ரோஸ் செஞ்சோம்னா அந்த வீடியோவும் வந்து அப்லோட் பண்ணியிருக்கேன். அதை வந்து மேலே ஒட்டிச்சிருக்கேன். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். மறக்காமல் நம்ம சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. பாய்.